இல்ல எங்க கடையில அந்த மாதிரி தப்பு நடக்கிற வாய்ப்பே இல்ல. வேணும்னா சொல்லுங்க, புதுசு கூட நான் மாத்திர சொல்லுவோம். அண்ணே புதுசு மாட்டதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, அவர் பண்ணாரா இல்லையான்னு வாயை திறந்து பேச சொல்லுண்ணே. அவரு சொல்றதுல என்னங்க இருக்கு? ஏராஜேஷ் நீங்க அண்ணே நான் தானே பண்ணேன். அண்ணே நேற்று நைட்டு கடை அடைச்சிட்டு வீட்டு போறதுக்கு முன்னாடி தம்பி கிளச் கேபிள் வந்து போச்சு, அதை எப்படியா சரி பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு வந்து நின்னாருனே. எல்லா கடையும் பூட்டி இருந்தனால வேற வழியே இல்லாமல் எக்ஸலோட இன்னும் ஆல்டர் பண்ணி போட்டுட்டு அண்ணே இப்போதைக்கு இது இருக்கட்டும்னே ஃபியூச்சரில் கேபிள் மாற்றிக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து என்னடா கேபிள் மாற்றிட்டா கிளச் பிடிக்காம ஒன்றில் கொடுத்துட்டேன் அப்படின்னு என்னை கண்டமணி திட்டினானே. அண்ணே நைட்டு இருட்டுக்குள்ள மாட்டனால கொஞ்சம் டைட்டு கம்மியாக வச்சுட்டேன், அப்போ சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சினேன். என் பேச்சு எதையுமே கேட்காம ஒரு வாட்டுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருந்தானே. சரி இந்த கேப்பில் இதை எப்படியா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிங் பேர் எடுத்து அந்த இன்னரை ஓங்கி இழுத்து இனிமேல் அது லூஸ் ஆகுறா அப்படின்னு சொல்லி இருக்குன்னு இருக்கி இன்னர் அந்தே போச்சுனே. அண்ணே போன மாதம் உங்கள் வண்டி கேபிள் மாற்றினப்போ கூட இப்படி தானே இன்னரை பிடிச்சி இழுத்து அத்துப்பிட்டேனே. அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் கேபிளே மாற்றி விட்டேனே.